டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கார் வெடிப்பு ஏற்பட்டவுடன் சிசிடிவி கேமரா செயலிழந்துள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 10 உயர் அதிகாரிகள் கொண்ட புலனாய்வு குழுவை NIA அமைத்துள்ளது. ஒரு IG, 2 DIG உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ள நிலையில் விரிவான விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக காஷ்மீரை சேர்ந்த மற்றொரு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீநகர் மருத்துவமனையில் பணிபுரிந்த தாஜாமுல் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் வெடித்த காரை ஓட்டியவராக சந்தேகிக்கப்படும் உமர் முகமது மேலும் 2 கார்களை பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. வெடித்து சிதறிய கார் டெல்லி அருணா ஆசிப் அலி சாலையில் 40 நிமிடங்கள் நின்றதாகவும் கூறப்படுகிறது. டெல்லி செங்கோட்டை பகுதியில் கார் வெடித்து சிதறிய சம்பவம். வெடித்த ஹூண்டாய் i20 காரை விற்பனை செய்த டீலர் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் வெடிப்பொருட்கள் தவறுதலாக வெடித்ததால் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மற்ற இடங்களில் வெடிப்பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்ததால் அவசர கதியில் கொண்டு செல்லும் போது ட்ரிகர் ஆகி வெடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாகியுள்ளன. பலரது உடல்களில் எலும்பு முறிவுகள் மற்றும் தலையில் காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 92,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 3 வேளை இலவச உணவு வழங்கப்படும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்துள்ளார். தாவேகாவை விமர்சிப்பதே சிலரின் குறிக்கோளாக உள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் அவதூறு மன்னர்களை உணர செய்வோம் எனவும் திமுகவை விஜய் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது சுட்டு பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைதான நாகராஜ் நேற்று சம்பவ இடத்தில் பொதுமக்களுடன் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்த காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை அருகே காவல்துறை வாகனம் மோதி பைக்கில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குவிந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிட்னி திருட்டு சம்பவம் குறித்து சிறப்பு குழு விசாரணை. கைது செய்யப்பட்ட புரோக்கர்கள் 2 வரை சிறப்பு குழு காவலில் எடுத்து விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள அமைச்சர் சேகர் பாபு வீடு, பாடகி சின்மயி வீடு உள்ளிட்ட இடங்களிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த 2 CBI அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வாக்குமூலம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் மினி பஸ் படியில் பயணம் செய்த +2 மாணவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். மற்றொரு வாகனத்தை மினி பஸ் முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் படியில் பயணித்த மாணவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் அருகே தனியார் பேருந்து வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பெண்கள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். விபத்துக்குள்ளான வேன் அதிர்ஷ்டவசமாக ஏரியில் கவிழாமல் நூல் நிலையில் தப்பித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 6வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் தொடர்கிறது. பூட்டானின் திம்புவில் உள்ள காலச்சக்கர அபிஷேகம் நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்று வழிபாடு செய்தார். நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு டெல்லி புறப்பட்ட பிரதமரை பூட்டான் மன்னர் வழி அனுப்பி வைத்தார். துருக்கி ராணுவ விமானம் ஜார்ஜியா எல்லையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தில் பயணித்த 20 வீரர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா மும்பை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். வீட்டிலேயே அவருக்கு சிகிச்சை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் கோவிந்தா வீட்டில் திடீரென மயங்கி விழுந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள கோவிந்தாவிற்கு டாக்டர்கள் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டுள்ளனர். மேற்கு ஆஸ்திரேலியாவின் மார்க்ரெட் ரிவர் பகுதியில் 61 வயதான அலைச்சறுக்கு வீரரை தாக்கிய சுறா மீன். அலைச்சறுக்கு பலகையை சுறா கடித்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக வீரர் உயிர் தப்பினார். நடிகர் ரவி மோகன் தயாரித்து நடிக்கும் படத்திற்கு ப்ரோ கோட் என பெயர் வைக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை. ப்ரோ கோட் பெயரில் மதுபானம் இருப்பதால் இடைக்கால தடையை நிறுத்தி வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 1-to-1 மூலம் 3 சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு, தேர்தல் பணி உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தனது சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்தித்த பிறகு பேசிய அவர் 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் பயணத்தை தொடங்க உள்ளதாகவும், ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்தித்து திமுக கூட்டணி ஆதரவு திரட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அதிக புகார் அளிக்க பெண்கள் தைரியமாக முன்வருவதுதான் சமூக நலத்துறையின் வெற்றி என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பாலியல் குற்றங்களுக்கு எதிராக புகார் தரும் பெண்களை மனமாற பாராட்டுவதாகவும், அரசு முன்னெடுத்த விழிப்புணர்வு வெற்றி பெற்றிருப்பதாகவும் கூறினார். பில்லூர் அணையிலிருந்து மின் உற்பத்திக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2832 கன அடியிலிருந்து 4638 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 102.98 அடியாக உள்ள நிலையில் பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக 2800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நடப்பாண்டு 200 மடங்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதாக அம்மாநிலத்தின் வேளாண் துறை அமைச்சர் சாலுவராயசாமி தெரிவித்துள்ளார். காமாட்சியை தரிசனம் செய்த பிறகு காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தண்ணீர் பக்கெட்டில்தான் இரு மாநிலத்திற்கும் இடையே பிரச்சினை என்றார். தொடர்ந்து பேசிய கர்நாடக அமைச்சர், நீதிமன்ற உத்தரவுக்கு பின் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் டிசம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த 2023ஆம் ஆண்டு அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிய வழக்கில் கைதான ரவுடி கருக்கா வினோத் இன்று மாலை 4 மணிக்கு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது.
திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. விளமல், அடியமங்கலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல இனிப்பு கடையில் உணவுப் பொருட்கள் மீது கரப்பான் பூச்சி உயிருடன் ஓடிய காட்சியை பார்த்து வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் அருகே போலீசாரை கண்டித்து 200 அடி உயர செல்போன் டவரில் ஏறி இளைஞர் தற்கொலை மிரட்டல் விடுத்தார். கஞ்சா வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பைக்கை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அரசு பேருந்து மோத இருந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் முதியவரை அலேக்காக தூக்கி உயிரை காப்பாற்றினார். கேரளா மாநிலம் இடுக்கி அருகே அணைக்கரையில் பேருந்து மீது ஜீப் மோதி விபத்துக்குள்ளானது. ஏலக்காய் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற 20 தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் 5 தொழிலாளர்கள் கவலைக்கிடமாக உள்ளனர். டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் காற்றின் தர குறியீடு 408 பதிவாகியுள்ளது. காற்று மாசு காரணமாக பல்வேறு உடல் உபாதைகளை சந்திப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து 262 பேருடன் கொழும்பு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் பறப்பதற்கு முன்பே இயந்திர கோளாறை விமானி கண்டுபிடித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கமேஸ்வரர் கோவில் வாசலில் உள்ள கடைகளை தனித்தனியாக ஏலம் விடாமல் மொத்தமாக ஒரே நபருக்கு ஏலம் விட்டதால் 20 லட்சம் ரூபாய் வரை கோவிலுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான தேசிய தலைவர் தேவர் பெருமான் படத்தை தடை செய்ய கோரி சத்திரிய சான்றோர் படை நிறுவன தலைவர் ஹரி நாடார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு மனுவை படித்து பார்த்து விளக்கம் அளிக்கும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 11 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்காக திமுக எம்பி கதிர் ஆனந்த் வேலூர் நீதிமன்றம் ஆஜராகினார். வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவர் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்குநரை வருகிற 21ஆம் தேதி ஆஜர்படுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளது. கல்லூரி விரிவுரையாளர் பத்மஜா நியமனம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அமல்படுத்தாதது ஏன் என விளக்கம் அளிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. வாரண்டை செயல்படுத்த அதிகாரி ஒருவரை நியமிக்கும் வகையில் இந்த உத்தரவு நகலை சென்னை காவல் ஆணையருக்கு அனுப்பி வைக்க பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி சங்கர நயினார் கோவில் துணை ஆணையர் கோமதி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ரொக்கமாக 60,32,419 ரூபாயும் 87 கிராம் தங்கம் மற்றும் 850.600 கிராம் வெள்ளியும் வருவாயாக கிடைத்துள்ளது. மயிலாடுதுறை மணல்மேட்டில் மின்சாரத்தை நிறுத்த எதிர்ப்பு தெரிவித்ததால் போதையில் பேக்கரியை சூறையாடிய ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஷங்கர் மற்றும் ஜெய்சிங் ஆகியோர் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். ஜெய்சிங் தன் வீட்டின் முன்பு இருந்த மரக்கிளையை வெட்ட மின்துறையிடம் மின்சாரத்தை தடை செய்ய கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு ஷங்கர் எதிர்ப்பு தெரிவிக்கவே கோபத்தில் ஜெய்சிங் போதையில் வந்து பேக்கரியில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். போலீசார் அவரை கைது செய்த நிலையில் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணல்மேடு வியாபாரிகள் சங்கத்தினர் திடீர் ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே போலீஸ் வாகனம் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர். சிட்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த உறவினர்கள் மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருகின்றனர். மூவர் இறப்புக்கு காரணமாக போலீஸ் வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கியில் பேருந்து மீது ஜீப் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பகுதியிலிருந்து ஏலக்காய் தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றவர்களுடைய ஜீப் அணைக்கரை அருகில் உள்ள கடைசிக்கடவு என்ற இடத்தில் எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதியது. இதில் ஜீப்பில் பயணம் செய்த 20 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 10 பேர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் உர விற்பனையில் குளறுபடி செய்த 36 கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 48 தனியார் உரை கடைகளின் விற்பனைக்கு தடை விதித்தும் விளக்கம் கேட்டு 28 கடைகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தும் அரிய நிகழ்வான அரோரா போரியாலிஸ் அமெரிக்காவில் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் இயற்கையான வண்ணமயமான ஒளிக்காட்சி நிகழ்ந்துள்ளது. இந்த ஒளிகள் சூரிய புயலின் போது சூரியனிலிருந்து வெளியேற்றப்படும் பிளாஸ்மாவில் ஏற்படும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் வானத்தை ஒளிர செய்த காட்சிகளை நேரில் கண்ட ஒருவர் பகிர்ந்துள்ளார்.